ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான ஹாரர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷனோட ப்ரொடக்ஷன். சோ இதுல கேம்ஸ் இருக்கும், எப்படியாப்பட்ட பேய் வரும்னே தெரியாது. திடீர்னு மான்ஸ்டரா வரும், ஜாம்பியா வரும், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேய் வரும். இதுல கேம் கண்டிப்பா இருக்கும். ஆஸ் யூஷுவலா இல்லாம இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, மெர்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணா போயிடுறா. அவளை தேடிக்கிட்டு அவளோட தங்கச்சி க்ளோவ அவ கூட இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு தேடுறதுக்காக வந்திருக்கா. தேட வந்த இடத்துல இவங்களும் கேம்ல மாட்டிக்கிறாங்க. இவங்க மொத்த பேரும் கேமை கம்ப்ளீட் பண்ணாங்களா, உயிரோட தப்பிச்சாங்களாங்கிறதா இந்த கதையோட ஒன்லைனா. நொடிக்கு நொடி கேம்ங்கிறதுனால பரபரப்பா இருக்கும், அதை விட ரொம்ப பதப்பதைக்க வைக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி 1000 சப்ஸ்கிரைபர் வர வச்ச உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனை கொடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். படத்தோட ஆரம்பத்துல கும் இருட்டு பயங்கரமான குழிக்குள்ள இருந்து ஒருத்தி தப்பிச்சு மேல வரா. மண்ணோ சறுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் அவ விடாமுயற்சியோட மேல வந்து கொஞ்ச தூரம் ஊர்ந்து வந்திருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஜந்து ஊன்னு உரும இவளும் தவழ்ந்தே கொஞ்ச தூரம் வெளியில வந்து பூமிக்குள்ள இருந்து அப்படியே புதர் வழியா கைய வெளியில நீட்டி வெளியிலயும் வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அவ பக்கத்துல யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல பெரிய ஒரு கோடாரிய வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்க் போட்ட மண்டைய நின்னுட்டு இருக்கான். பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கான். அவன் கையில இருக்கிற கோடாலியை அப்படியே ஓங்கும் போது, விட்டுடு ப்ளீஸ், என்ன விட்டுடு, திரும்பவும் நான் சாக விரும்பல, நான் எத்தனை தடவை செத்து பொழைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் கோடாலியால அதே இடத்துல அவளை கொண்டுறான். இந்த இடத்துல கட் பண்ணி அன்டில் டான் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு கார் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள இப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல செத்து போனா இல்லையா மெலனின், அவளோட தங்கச்சி க்ளோவ, அவ ஒரு 4 பேரை கூட்டிட்டு வந்திருக்கா. மேக்ஸ், எபி, நீனா, மேகன். சோ இவங்க எல்லாருமே இப்ப போயிட்டு இருக்கிறது மெலனினை தேடுறதுக்காக தான். ஆல்மோஸ்ட் மெலனின் காணா போய் 1 வருஷம் ஆகுது. அவ எங்க தெரியும் கிடைக்கலங்கிறதுக்காக ஃபைனலா அவ இந்த காட்டுக்குள்ள இருந்துதான் ஒரு வீடியோ கிளிப் அனுப்பியிருப்பா. அதனால நம்ம இந்த ஏரியால தேடலான்றதுக்காக இவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போதே மேக்ஸ் டக்குன்னு என்ன போன உடனே நம்ம என்ன ரிச்சுவல் பண்ண போறோமா அப்படின்ற மாதிரி கேட்க, ரிச்சுவல்லாம் எதுக்கு, அவ என்ன செத்தா போயிட்டா, அவ காணாதான் போயிட்டா, கண்டிப்பா தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி கரெக்டா ஒரு பெட்ரோல் பங்க் வருதுங்க. அந்த இடத்துக்கிட்ட போய் நின்று அவ சென்ட் பண்ண அந்த வீடியோவை பாக்குறாங்க. கரெக்டா எக்ஸாக்டா எங்க அவங்க நின்னுட்டு அந்த வீடியோவை பாக்குறாங்களோ அதே இடத்துல இருந்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பா. சோ அதை பார்த்து முடிச்சோடனே மேகன் ஒருத்தி இருப்பா. அவ வந்து இந்த சைனீஸ் மாதிரி. சோ நான் ரிச்சுவல் பண்றேன், நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவ எந்த பக்கமா போயிருக்கா அப்படிங்கறது தேடி கண்டுபிடிக்கலான்ற மாதிரி ஒரு ரிச்சுவலை பண்ணுவா. பட் அவங்க இப்ப ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்க இடம் நடு ரோடு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு டேங்கர் லாரி வர ரிச்சுவல் பாதியிலே கட் ஆயிடுது. இப்ப க்ளோவர் டக்குன்னு பக்கத்துல இருக்க அந்த பெட்ரோல் பங்க் கடை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு இருக்கா. மேகனால திரும்பவும் அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ண முடியல. சோ உள்ள போன க்ளோவர் காஃபி மக்ல காஃபியை புடிச்சிட்டு கடைக்காரங்கிட்ட வந்து எவ்வளோன்னு கேட்ட உடனே அவனும் அதுக்கான விலைய சொல்ல, சரி எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க போன வருஷம் இதே ஷாப்ல ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, நான் தாம்மா இந்த ஷாப்ல பல ஆண்டுகளா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படின்னா இந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் அக்காவோட பிக்சரை காட்டி கேட்ட உடனே, ரொம்ப அழகா இருக்கா, ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரியே இருக்கா, நான் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன், மேபி மறந்துருக்கலாம், ஏன்னா இதே மாதிரி பிக்சரை காமிச்சு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேக்குறாங்க, அதனால யாரையும் என்னால சரியா ஞாபகம் வச்சுக்க முடியல, நிறைய பேர் இந்த ஏரியால காணா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சார் சொல்றீங்கன்னு, ஆமா இந்த ஏரியால எதுவும் பிரச்சனை இல்ல, ஆனா க்ளோரி வேலின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போனவங்க இதுவரைக்கும் திரும்பினதா சரித்திரமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, உங்களுக்கு போக போக தெரியும்ன்ற மாதிரி இவனும் சொல்லிடுறான். டக்குனு இவ அந்த விஷயத்த கேதர் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றான். இவங்களும் கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க வரும்போது இந்த இடத்துல மழை பெய்ய போகுதுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ரேடியோல ஒழிச்சிருக்கும். சோ இவங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா புயல் அடிக்குது. கார் வேகமா போயிட்டு இருக்கும்போது, வேண்டாம் ரிஸ்கா இருக்கு, மழை வேற பெய்யுது, புயல் அடிக்குது, இந்த காட்டுக்குள்ள போய் நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கப்புறம் நம்ம போறதுல எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, ஒரு வழியா இந்த மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலான்னு இவங்களுக்குள்ளே பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் காரை ஃபாஸ்டா இவங்க ஓட்டிட்டு போகும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வழி வருதுங்க. அந்த வழிக்குள்ள போயிடுறாங்க. அதாவது மழை எப்பயுமே பரவலா தானே பெய்யும், ஆனா அந்த வழியில போன உடனே டக்குன்னு சடனா மழை நின்னா எப்படி இருக்கும், இவங்களோட காருக்கு பின்னாடி மழை பெய்யுது, காருக்கு முன்னாடி மழை இல்ல. அதாவது அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குங்க, அந்த வீட்டை சுத்தி மழை பெய்யுது, ஆனா அந்த வீட்டு மேல மட்டும் மழை இல்ல. அதாவது இந்த வாட்டர் வால்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு இடத்துல மட்டும், குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிளவுட்ஸ் எங்க இருக்கோ அங்க மட்டும் மழை பெய்யும், கிளவுட்ஸ் இல்லாத இடத்துல அப்படியே காலியா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இவங்க நின்னுட்டு இருக்க இடத்துல மட்டும் மழை இல்ல. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வானத்தையும் பாக்குறாங்க, சைடையும் பாக்குறாங்க. ஏதோ ஷவர்ல இருந்து தண்ணி ஊத்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வீட்டை சுத்தி ஒரு சரௌண்டிங்ல மட்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ இத பத்தி ஏப் டக்குன்னு மொபைல் எடுத்து, எனக்கு இத பத்தி தெரியும்டா, யார்கிட்டயாவது சிக்னல் இருக்கா அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் எடுத்தபடி அவனும் திங்க் பண்ணிட்டே, இதுக்கு பேரு வாட்டர் வால்ஸ் அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கிட்ட சொல்ல, இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றது, இந்த வீடு யாரோடது, இந்த இடத்துல மட்டும் மழை இல்லையே, இந்த இடத்துல மெர்லின் வந்து
இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு சிலுவையும் புதைக்கப்பட்டிருக்கு. மேபி அது ஒரு சவக்குழியா கூட இருக்கலாம் இல்லையா? சோ அதை பார்த்துட்டு மேகன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க வந்திருக்கோன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இப்ப க்ளோவர் மட்டும் வெளியில நின்னுட்டு இருக்கா. க்ளோவர் கூட மேக்ஸும் வெளியில நின்னுட்டு இருக்கும் போது க்ளோவர் மெதுவா அந்த தண்ணி கிட்ட போய் அதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியை தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அதே சமயத்துல உள்ள போன எல்லாரையும் காட்டுறாங்க. நீனா போன உடனே அங்க ஒரு புக் இருக்கு, ரெஜிஸ்டர் புக். அந்த புக்கை ஓபன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மெலனின் வந்திருக்கிறதா ஒரு நோட்ஸ் இருக்கு. அவளோட பேரு கிட்டத்தட்ட ஒரு 10-16 தடவைக்கு மேல எழுதி இருக்கு. சோ இவளும் பார்த்தபடி தன்னோட பேரை ஒரு இடத்துல எழுதி வைக்கிறா. அது மட்டும் இல்ல அங்க ஒரு பெரிய வால் கிளாக் இருக்குங்க. அந்த வால் கிளாக் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா நிறைய வீல்ஸோட நடுவுல இந்த சாண்ட் கிளாக்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட இருக்கு. அதை நீனா ஒத்து பார்த்துட்டு என்னது இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சோ மேகனும் அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறா. அங்க ஒரு கண்ணாடி இருக்கு, அதை துடைக்கிற மாதிரி இருக்கு. தன்னோட முகத்தை பாக்குறா. சோ இப்படியே அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னுத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. வெளியில காட்டுறாங்க நம்ம க்ளோவர் இந்த தண்ணியை தொட்டா இல்லையா, அப்படியே அந்த தண்ணிக்குள்ள உத்து பாக்குறா. மெலனின் நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே மெலனின் நீயா அது அப்படின்ற மாதிரி பேஞ்சிட்டு இருக்க கொட்டுற மழைக்குள்ள குடுகுடுன்னு ஓட பின்னாடியே மேக்ஸும் துரத்திக்கிட்டு வரான். கொஞ்சம் தூரத்துல அவ எங்க இருக்கான்னு அவளுக்கே தெரியல. மேக்ஸோட குரல் மட்டும் கேக்குது. அது மட்டும் இல்ல மெலனினும் அவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கு. இவளுக்கு செம கன்ஃபியூஷன், எங்க நிக்கிறோன்னே தெரியல. அப்படியே சுத்திக்கிட்டே வரும்போது டக்குன்னு அவளோட ஷோல்டர்ல ஒரு கை அவளை அப்படியே புடிச்சு இழுக்க யாருன்னு திரும்பி பார்த்தா மேக்ஸ் தான். நல்ல வேலையா அந்த மழை பொழிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து இவன் மழை பொழியாத இடத்துக்கு இழுத்துறான். சோ இவங்க 2 பேரும் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. நான் மெலனின பார்த்த மாதிரி இருக்கு, கண்டிப்பா அவ இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா அதுக்குள்ள ஏப் என்ன பண்ணுவான், ஒரு செவர் இருக்கும். அந்த செவத்துல நிறைய மிஸ்ஸிங் போட்டோஸ் இருக்கும். ஒண்ணு தான் செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்க்கும்போது அங்க மெலனினோட மிஸ்ஸிங் போட்டோவும் இருக்கு. அதுல டேட் ஆஃப் பர்த் கிடையாது, என்னைக்கு காணா போனாங்க அப்படிங்கிற தகவல் கூட கிடையாது. நிறைய இதே மாதிரி போட்டோஸ் இருக்க. அதை பார்த்துட்டு மிரண்டு போய் நிக்கிறான். சோ வெளியில க்ளோவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா, ஏப் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சா, நீனாவும் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. 3 பேரும் ஹால்க்கு வந்து என்னென்னத்தை கண்டுபிடிச்சாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ண இந்த இடத்துக்கு மெலனின் கண்டிப்பா வந்திருக்கணும், வந்ததுக்கு அப்புறம் தான் மிஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திடுறாங்க. அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கான தடையுமே இல்ல, வேணும்னா வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியில வந்து பாக்குறாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா கார் உரும ஆரம்பிக்குது. யாரோ காரை எடுத்துட்டு அந்த மழை பெய்யுது இல்லையா அந்த இடத்துல நின்னுகிட்டு கார் அப்படியே உருமிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அதை பார்த்த உடனே பயம், யார் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்து பார்த்தா அந்த கார் அப்படியே ரேஸ் ஆகி இவங்களை இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டை எழுப்ப பயந்து போய் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏபோ நீனாவும் ஜன்னல் வழியா வெளியில பாத்துட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள வேற என்னது இருக்கா, மோஸ்ட் ஏதாவது க்ளூ கிடைக்குமா, இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போறதுக்கு வேற வழி இருக்கா அப்படின்ற மாதிரி மீதி 3 பேரும் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வருது. அந்த இடத்துல ஒரு ரேடியோவும் இருக்குங்க. அதை எடுத்து நம்ம யாருக்காவது கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம், நமக்கு தான் மொபைல்ல நெட்வொர்க் இல்லையே அப்படின்ற மாதிரி மேகன் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் நீனா ஏப் இவங்க 2 பேருக்கும் கேட்க, சரி யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு, நான் என்ன எதுன்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு ஏப் அந்த இடத்த விட்டு போக நீனா கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த கார்ல இருக்கவன் கீழே இறங்குறானா இல்ல கார் ஆஃப் பண்றானா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கா. ஏப் ஒரு சந்து மாதிரி இருக்கும், அது வழியா போறான். ரெஸ்ட் ரூம் எல்லாம் எழுதி இருக்குங்க. அவன் பாட்டுல போனதுக்கு அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷமான சவுண்ட். என்ன ஏதுன்னு நீனாவுக்கு சுத்தமா புரியல. ஒரு டார்க் ரூம் இருக்கு, அதை தொட்டு பாக்குற செவரெல்லாம் பிளட்டா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க லைட் எரியா அவ்வளவு தாங்க. ஏப் அப்படியே கட்டாகி 2 துண்டா கீழே விடறான். பக்கத்துல பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்ட ஒரு மண்டைய நின்னுட்டு இவ்வளவு முறைச்சு பாக்க இந்த இடத்துல சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் இந்த சத்தத்தை கேட்டு இவங்க எல்லாம் பதச்சு ஓடி வர அடுத்த சீன்ல பார்த்தா நீனா காலி தரையில கிடக்குறா. அவங்க 3 பேரும் அந்த மாஸ்க் போட்ட மண்டையனை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. 2 பேரும் கதவுக்கு பின்னாடி, இன்னொருத்தவங்க டேபிளுக்கு பின்னாடி. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மேக்ஸும் க்ளோவரும். மேக்ஸ் சும்மா இல்லாம ஒரு சேரை எடுத்துட்டு போய் அவனை அதே இடத்துல அடிச்சு கொள்ளலான்ட்டு எடுத்துட்டு போய் அடிப்பான். ஆனா சேர் உடஞ்சு கீழே விழுந்துரும். அதுல ஒரு கூர்மையான பீஸ் விழும். அதை எடுத்து அவனை குத்தலான்னு பார்த்தா அதை எடுத்து மேக்ஸோட கண்ணுல அந்த மேக்ஸ் போட்ட மண்டையை இறக்க அதே இடத்துல அவங்காலி உள்ள வந்து செக் பண்ணி பாக்குறான். இப்ப மேகனும் க்ளோவரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க க்ளோவர் பொறுமையா டேபிள் மேல கத்தி இருக்கும். அதை எடுக்கும் போது கிளிக்குன்னு சவுண்ட் கேக்குது. இருந்தாலும் அவன் திரும்பி பாக்குறான். அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் கொடூரமா இருக்கு. இப்போ மேகன் ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவளோட பிரீத்திங் சவுண்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு அவளை கண்டுபிடிச்சு வெளியில இழுத்து தரையிலே போட்டு மோதி அதே இடத்துல சட்னி ஆக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவளால சும்மா இருக்க முடியல. கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்துல சொருகுவான்னு பார்த்தா முதுகுல சொருகிறா. என்ன பண்றது, அங்க இருந்து அவளை புடிச்சு துரத்துக்கிட்டே ஓட அவளும் காட்டுக்குள்ள ஓடிடுறா. இப்போதைக்கு உயிரோட இருக்கிறது இவ மட்டும்தான். அப்படியே இவ போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மெலனினோட உருவம் தெரிய மெலனின் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வாய் எடுப்பா. அவ்வளவுதான் பின்னாடில இருந்து உடாலியால அந்த மாஸ்க் மண்டைய வயிற்றுலே சொருகிறான். ஆல்மோஸ்ட் எல்லாரும் காலி. என்னடா படம் ஆரம்பிச்சு 28 நிமிஷத்துலயே மொத்த பேரும் செத்துட்டாங்களே அப்படின்னு பார்த்தா இங்க தாங்க ட்விஸ்ட். திரும்பவும் கேம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் உயிரோட அதே வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த சாண்ட் கிளாக் திரும்ப ஆரம்பிக்குது. நீனா செகண்ட் டைம் அந்த லெக்சர்ல தன்னோட பேரை எழுத
எதிரா மேகன் கண்ணாடியை தொடச்சிட்டு பார்க்க, அதே மாதிரி ஓவர் மழை தண்ணிக்குள்ள நின்னுட்டு இருந்தா இல்லையா, அவளை புடிச்சு மேக்ஸ் இழுக்க, எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து வர மாதிரி இருக்கு. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, ஐயோ நம்ம இப்பதானே செத்தோம், திரும்ப எப்படி உயிரோடு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஹால்ல அண்ணா கூடும் போது, ஆனா எப்படி செத்தாங்களோ அவங்க முகத்துல இருக்கிற காயங்களோட தழும்புகள் மட்டும் அப்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மிஸ்ஸிங் போர்டு இருக்கும் இல்லையா, அதுல 5 பேரோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்துட்டு மிரண்டு போறாங்க, யார் இந்த போட்டோ எல்லாம் ஒட்டுனது அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்ல, அதுல டேட் ஆஃப் பர்த் கிடையாது, டீடைல்ஸும் இல்ல, மிஸ்ஸிங்ன்ற மாதிரி அவங்க போட்டோஸ் இருக்கு. நீனா சாண்ட் கிளாக்க பாக்குறா, அது பாட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கு மண்ணு. ஒருத்தரும் ஒன்ஸ் அகைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒண்ணுமே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லா கதவையும் சாத்தணும்ன்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு கதவு மட்டும் பொறுமையா காத்துல லைட்டா ஓபன் ஆக அந்த இடத்துக்கு போய் கதவு பொறுமையா சாத்துறான். திரும்பவும் அது ஓபன் ஆகுது. அதை பார்த்துட்டு சொன்ன உடனே டக்குன்னு மேக்ஸ் ஓடி போய் அதுக்கு ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும், அதை வச்சு முட்டு கொடுக்கறான். இருந்தாலும் கதவு நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு டமால் டமால்னு தட்ட, வெளியில இருந்து மெல்னினோட குரல், க்ளோ என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்துறதுக்கு தானே இங்க வந்த, கதவு திறந்து என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல, க்ளோக்கு பைத்தியம் முடிச்சு கதவு திறக்க போறா. வெளியில நிக்கிறது உன்னோட சிஸ்டர் கிடையாதுன்னு மத்தவங்க சொல்றதையும் கேட்காம டக்குன்னு இவ கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில போய் நிக்க. வெளியில போய் பார்த்தா யாரையுமே காணோம். ஆப்போசிட்ல ஒரு வீடு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. அதை எல்லாருமே பார்த்துட்டு இந்த வீடு இதுக்கு முன்னாடி இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா க்ளோ மட்டும் அப்படியே பறந்து போய் விடுறா. அப்படியே காத்து மட்டும் தாங்க அடிக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அவளை ஏதோ ஒரு சக்தி அப்படியே தள்ளி விட்டா மாதிரி புண்ணு போய் தரையில விழ. அவ்வளவுதான், மத்த எல்லாரும் கதவு கிட்ட நின்னுட்டு இருப்பாங்க. திடீர்னு கதவு போர்ஸா சாத்த, இந்த பக்கம் க்ளோ மட்டும் ஏதோ ஒரு சக்தி அப்படியே இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் மேக்ஸோட வயிற்றுல சரியான அடி, யாரோ கைய வச்சு அவன உள்ள தள்ளின மாதிரி இருக்கும். அதனால குழம்பி போய் இருக்கும் போது அந்த பக்கம் அவளை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள ஆல்மோஸ்ட் ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போய் கதவை டமால்னு சாத்திடுது. உள்ள வந்த இவங்களால திரும்பவும் கதவை திறந்துட்டு வெளியில போகவே முடியல. மேக்ஸ் பயங்கரமா துடிக்கிறான். க்ளோவரோட பாய் ஃப்ரெண்ட் ஆச்சு, என்ன பண்ணுவோம், எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு துடிச்சிட்டு இருக்கும் போது அவனை தடுக்க நினைச்சு, இங்க பாரு சொல்றத கேளு, ஏதோ ஒரு சக்தி அங்க அவளை புதுசா இழுத்துருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, இது ஒரு கேம் மாதிரி இருக்கு, நம்ம எல்லாம் செத்துக்கிட்டே இருக்கோம், வேற வழி இல்ல, நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்றதையும் கேட்காம அவன் கதவை திறந்துட்டு வெளியில போவானா. இந்த சமயத்துல ஏபுக்கும் நீனாவுக்கும் பயங்கரமான ஃபைட். அவன் அவளை காப்பாத்த போறான், நீ எதுக்கு தடுக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, 2 பேருக்குள்ள வார்த்தை முத்தி போய் பயங்கரமான சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் க்ளோவை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் விழுந்தா இல்லையா, மயக்கத்துல இருப்பா. அப்படியே எழுந்து பார்க்கும் போது அங்க நிறைய மாஸ்க் இருக்குங்க. அந்த மாஸ்க் பார்த்த உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு பயந்தவ அங்க இருக்கிறது வெறும் மாஸ்க் தான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணவ பொறுமையா அந்த ரூம் முழுக்க பாக்குறா. அப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவி ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த டிவிக்கு முன்னாடி ஒரு சேர், அந்த சேர்ல ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையானே தெரியல. ஒரு ஆக்சிஜன் மாஸ்க வச்சு அவங்களும் பிரீத் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தவ கிட்டக்க போறா. அவங்களும் எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது இவ கூப்பிட்டு பாக்குறா. திடீர்னு அவங்களோட கை மட்டும் அசையுது, உயிர் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டவ அந்த வீட்டை விட்டு வெளியில போறதுக்காக கதவை திறந்து பாக்குறா. திறக்க முடியல. அந்த சமயத்துல அந்த பாட்டி டக்குன்னு எழுந்து வந்து ஒரு மாதிரி இவளை நெருங்க. அதே சமயத்துல வெளியில மேக்ஸ காட்டுறாங்க. மேக்ஸும் இவளை காப்பாத்துறதுக்காக வெளியில வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் கிட்டக்கு வந்த அந்த பாட்டிமாவோ அவங்க வச்சிருக்க மாஸ்க் எடுத்து இவளோட மூஞ்சில வச்சு, இந்த உலகமே எவ்வளவு பெரிய பாய்சனை சுவாசிக்குதுன்னு தெரியாம இருக்கீங்க இல்லையா, நாங்க பட்ட கஷ்டத்தை நீங்களும் படுங்க அப்படிங்கிற மாதிரி அவளோட முகத்துல அந்த மாஸ்க வச்சு சுவாசிக்க வைக்குது. அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல அவ கீழே படுத்திருப்பா. அவளோட முகத்தை பாத்தீங்கன்னா அப்படியே மாற ஆரம்பிக்குது. கண்ணெல்லாம் பிளாக் ஆகுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த மாஸ்க இவளோட முகத்துல வச்சு அழுத்திட்டு இருந்த அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தூள் தூளா கொட்டுறாங்க. அதாவது மக்கி போன உடம்பு எப்படி உதிருமோ அதே மாதிரி உதிர்ந்து மண்ணா மாதிரி துணி கீழே விழ அந்த இடத்துல வெறும் மண் குவியல் மட்டும்தான் இருக்கும். அவங்களோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் க்ளோவோட முகம் கம்ப்ளீட்டா மாறி ஒரு மாதிரி படுத்திருப்பா. அப்படியே வெளியில காட்டுறாங்க. வெளியில ஏபு நீனாவும் கடகடன்னு வேகமா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி உள்ள ஏறி உட்காரும் போது, நீனா மட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு என்னால இந்த இடத்த விட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பல தடவை சொல்லியும் அவன் கேட்காம, முதல்ல இங்க இருந்து நம்ம உயிரோட தப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் போவாங்க. வெளியில அவங்க போகும்போது பெரிய ஜாயன்ட் சைஸ்ல பெரிய மான்ஸ்டர் நின்று இருக்கிறத பாத்துட்டு காரை ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. பாத்தீங்கன்னா கார் திடீர்னு ஆஃப் ஆகும் போது நீனாவோ கதவை திறந்துட்டு வெளியில வர ட்ரை பண்றா. அந்த சமயத்துல சத்தக்குன்னு ஒரு சவுண்ட். என்ன ஏதுன்னு பொறுமையா திரும்பி பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவங்க ஆல்ரெடி கொன்னுட்டான். அப்படியே காரை சுத்திக்கிட்டே இவளோட பக்கத்துல வந்து விண்டோ கிட்ட நிப்பான் பாருங்க. இந்த இடத்துல இவகாலி இப்போ வீட்டுக்குள்ள மேக்ஸ் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்து செக் பண்ணி பாக்குறான் க்ளோ எங்கன்ட்டு. ரூம்குள்ள வரும்போதே அந்த மண்குவியல் மட்டும் தானே இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே கிராஸ் பண்ணபடி டார்ச் அடிச்சுக்கிட்டு ஒன்னொன்னு செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அப்போ டேபிள் மேல ஏதோ டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஓனாய் போட்ட படம் அதெல்லாம் இருக்கு. இவனும் அங்க இருக்க மாஸ்க் எல்லாம் டார்ச் அடிச்சுட்டு அப்படியே பொறுமையா போறான். மாடி வருது. ஸ்டெப்ஸ்ல ஏறி போகும்போது ஒரு கதவு மட்டும் லைட்டா ஓபன் ஆயிருக்கு. அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் செக் பண்ணி பார்த்தா நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்குங்க. அங்க ஒரு
ஈச்சாரு இருக்கும். அது பாத்தீங்கன்னா தானாவே கிடுகிடுன்னு ஆட இவன் காலால ஸ்டாப் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அதுல ஒரு ஜோக்கர் பொம்மை மாதிரி வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இந்த பொம்மை இங்க வந்துச்சு அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஆடுற அந்த சேரை நிறுத்திட்டு அந்த பொம்மைய கையில எடுத்து தூக்கி பார்த்துட்டு காலால ஒரு எத்து அது போய் பறந்து கீழே விழ அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு நம்ம தலைவி அப்படியே ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு நேரா வந்து இவனை ஒரே வெட்டு சதக்குன்னு வெட்டிடா. அதுக்கு அவளோட உடம்புல அந்த பாட்டியோட டீமன் இருக்க மாதிரி இருக்கு. சோ அவளும் இவங்களெல்லாம் கொல்றதுக்காக ஃபோர்ஸா வந்துட்டு இருக்கும் போது இந்த கில்லர் இருக்கான்ல அவன் என்ன பண்றான், காரை எடுத்துட்டு வந்து வேகமா நம்ம க்ளோ மேல இடிக்க அவளோட மாஸ்க் உடைஞ்சு நொறுங்கி கீழே விழுது. அடுத்த செகண்ட் இவ காலி. டைமும் முடிஞ்சிருச்சுங்க. திரும்பவும் சாண்ட் கிளாக்க காட்டுறாங்க. எல்லாரும் அதே வீடு. செகண்ட் எல்லா சீனும் அப்படியே ரிப்பீட் ஆகும். இவ மழையில இருந்து வெளியில வர மாதிரி இருக்கும். க்ளோ மேக்ஸ் இழுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுக்குள்ள மேகன் கண்ணாடியை துடைக்கிற மாதிரி இருக்கும். இப்படியே ஒன்னும் திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. இந்த தடவை வெளியிலயும் போக போறது இல்ல, கதவையும் திறக்க போறது இல்ல. அதனால இருக்கிற கதவுக்கெல்லாம் அங்க இருக்கிற சேரு டேபிள் எல்லாத்தையும் வச்சு முட்டு கொடுத்துட்டு ஒரு ரூம்ல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இருந்தா எப்படி சாவோம், எப்படி கேம் நடக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற இடம் பாத்ரூம்ங்க. வேற வழி இல்ல. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது ஏபுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். சோ டேப்பை திறக்கிறான். அந்த சமயத்துல மேகனுக்கு அடிக்கடி வாமிட் வர மாதிரி இருக்கும். சோ அவ டேப்பை திறந்து வாமிட் எடுப்பா. பட் தண்ணி இல்லாததுனால டே நான் பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டாங்க தண்ணி வரலடா அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல அவன் டேப்பை திறக்க மண்ணா தண்ணி வரும். அதுக்கப்புறம் நல்ல தண்ணி வருது. சரின்னு இருக்கிற கிளாஸ் எடுத்து கொஞ்சம் தண்ணி புடிச்சு அவனும் குடிக்கிறான். குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு மத்தவங்களும் எனக்கும் தண்ணி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க எல்லாருக்கும் ஒரு கிளாஸ்ல தண்ணியை புடிச்சு கொடுக்குறான். அதுல இருக்கிற தண்ணியை எல்லாரும் வரிசையா குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது, இந்த கேம்ல இருந்து எப்படி மிஸ் ஆறது அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஏபுக்கு மட்டும் வாமிட் வர மாதிரி இருக்கு. அவன் வாமிட் எடுக்கும் போது அவன் கையில பிளட்டா இருக்க அத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி காட்டுறதுன்னு சங்கோச்சப்பட்டுக்கிட்டு அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுல தொடச்சிட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணுவான். பட் திரும்ப அவனுக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லாரும் என்னடா ஆச்சுன்னு கேட்கறதுக்குள்ள அவ்வளவுதாங்க. இந்த பலூனை பயங்கரமா ஊதுனா டப்புன்னு வெடிக்கும் பாருங்க. அதே மாதிரி அவன் உடம்பு அதே இடத்துல வெடிச்சு செதறிடுது. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு செகண்ட் என்ன பண்றதுன்னே தெரியல. அவனோட பிளட்ல இருந்து சதையில இருந்து எல்லாமே நீனாவோட வாய்க்குள்ள போயிடும். ஐயோ அவனோட உடம்பு என் வாய்க்குள்ள இருக்குன்னு கடகடன்னு இவ வாஷ் மிஷின்ல போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வாயை கொப்பளிக்க போவா. அந்த சமயத்துல மேகன் இல்ல அந்த தண்ணியில தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, அதை குடிச்சதுனாலதான் அவன் வெடிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் அவ வெடிச்சு காலியாரா. அந்த டேப்பும் உடையுது. அந்த டேப்ல இருக்க தண்ணி மீதம் இருக்க 3 பேர் மேலையும் தெளிக்க அங்கிருந்து அவங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. வெளியில ஓடும் போது மேகனோட கால் அப்படியே ஒட்டஞ்சு கீழே விழுவும் பாருங்க. அதுக்கப்புறம் அவளோட வயிறு அப்படியே பெருசாகுது. கிடக்குற அவளோட உருவத்துல வயிறு மட்டும் பெருசாகி டக்குன்னு வெடிச்சா எப்படி இருக்கும், பார்க்கவே கொடூரமா இருக்கும். உங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம க்ளோவும் மேக்ஸும் அந்த கிளாக் கிட்ட போய் நிப்பாங்க. அப்பன்னு பார்த்து டே இதுக்கு மேல உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாதுடா, தயவு செஞ்சு என்ன கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்ல என்னால கொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கையை எடுக்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இந்த பெட்ரோல் பங்க்ல ஒருத்தன் இருந்தா இல்லீங்களா, அவன் வரான். இவளும் கீழே படுத்திருக்கா. அவளோட உடம்பு முழுக்க ரத்தம். அந்த சமயத்துல இன்னும் உன்னோட டைம் முடியலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதே இடத்துல அவளும் வெடிச்சு செதற அவ்வளவுதான். கம்ப்ளீட்டா டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்த கேமும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தடவை எல்லாருமே ரூம்குள்ள மீட் போடுறாங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், அங்க இருக்கிற ஆர்டிகல்ஸ், பாக்ஸ்ல இருக்கிற சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய மைனிங் இருந்திருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆகி இருக்கிற பில்டிங் எல்லாம் தரக்குள்ள அப்படியே புதைஞ்சு போயிருக்குங்க. அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்களா, விஷவாயு எல்லாம் பறந்துருக்கு. சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேரை வச்சு டாக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல மெயினா அந்த பெட்ரோல் பங்க்ல ஒருத்தர் ஷாப் கீப்பர் பார்த்தோம் இல்லையா, அவர் தான் டாக்டர் ஆலன் ஹின்னு மெயின் டாக்டரே. சோ இந்த கேம் அவர் தான் கண்டக்ட் பண்றாருங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது. இந்த இடத்துல இருக்கிறது டீமனா இல்ல ஒரு மாஸ்க் போட்ட மண்டையம் வரானே அவன் யாருங்கறத இவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வாசல் இருக்கு, அதை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு நீனா போய் திறந்து பாக்குறா. அது பாத்தீங்கன்னா ஒரு கேவ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அது டனல் நோன் இடம் இல்லையா, அப்படிதான் இருக்குன்றதுனால டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறா. சோ அதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா தேடி பார்க்கும்போது 2 CD கிடைக்குது. அதுல ஒரு CD எடுத்து ஃபர்ஸ்ட் போடுறாங்க. மிஸ்டேக்கா வேற ஒரு CD அது. சோ அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு CD எடுத்து போடும்போது இங்க ஒரு ஆளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த விஷவாயில தாக்கப்பட்ட ஒருத்தர் செத்து கிடக்குற மாதிரி அந்த இடத்துல நார்மலான ஹியூமனை விட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணாடி ரூம்குள்ள அவனை விட்டுருக்காங்க. அவனும் பயங்கரமா கதறான், என்ன வெளியில விடுங்க நார்மல் ஹியூமன் மாதிரி. அவனோட பல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கலண்டு வருது, முடியெல்லாம் கலண்டு வருது. அதெல்லாம் பார்க்கும்போது மேகனுக்கும் அப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. முடி கலண்டு வருது, பல்லு முளைச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல பசி தாங்க முடியாம செத்து கிடக்குறான் இல்லையா ஒருத்தன், அவனோட குடலெல்லாம் பிச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவனோட கண்டிஷன் மாற ஆரம்பிக்குது. ஒரு ஜாம்பி மாதிரி மாறுறான். உடம்புல எலும்பு
எலும்பெல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்படியே இருக்கும் போது அவனை ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்கிருந்து அவன் பிச்சுக்கிட்டு வெளியில வந்து எல்லாரையும் தாக்குறதுக்காக ரெடியா இருக்கான். மோரார்லெஸ் அவன் ஒரு ஜாம்பி டீமன் மாதிரி ஆயிடுறான். சோ எல்லாமே இவங்களுக்கும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு கேம்லயும் இவங்க தங்களோட ஸ்ட்ரென்த்தை இழக்கிறாங்க, முடி கொட்டுது, பல்லு முளைக்குது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல மேகன் டக்குன்னு இதுக்கான சொல்யூஷன் எங்க இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது, நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி அவளுக்கு தான் கொஞ்சம் மந்திரம் போட தெரியுமே. அவளும் மந்திரத்தை போட்டு டேபிள் கடியில ஒரு மேப் இருக்கிறத எடுக்கிறாங்க. அந்த மேப்பை எடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத பாக்குறாங்க. ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு, வேற வழியே இல்ல. அந்த சமயத்துல அங்க ஒரு ரேடியோ இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து வாய்ஸ் வர ஆரம்பிக்குது. இவங்களும் கேக்குறாங்க எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறது அப்படின்ற மாதிரி. சோ அவன் என்ன சொல்றானா, 4 பேர் தப்பிச்சு போனோம்னா அதுக்கு ஒரு பெரிய பிரைஸ் வேணும், யாராவது ஒருத்தவங்க உயிரை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி க்ளோவர் கேக்குறா. ஓகே, என்ன பார்க்க முடியும், நீ மட்டும் என்ன வந்து பாரு க்ளோவர் அப்படிங்கிற மாதிரி அந்த கில்லரும் சொல்ல, ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இதெல்லாம் சரியா வராது, யாரும் சாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல, அப்பனா நீ உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி நீனாவுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னடா எது செஞ்சாலும் தடுத்துக்கிட்டே இருக்க, ஏதாவது பண்ணி வெளியில போக வேண்டாமா அப்படின்ற மாதிரி பயங்கர கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. மத்த 3 பேரும் வெளியில ஓடி போயிடுறாங்க. அந்த சமயத்துல க்ளோவர் பயங்கர ஃபாஸ்டா ஓடுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவ இந்த கரடியோட ட்ராப் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள காலை வைக்க டக்குன்னு மாட்டிக்கிறா. கொஞ்ச நேரத்துல அவ அந்த ட்ராப்ல காலை வச்சிருப்பா இல்லையா, அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அதோட ஒரு செயினும் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த செயினை பிடிச்சி இழுக்கிறா. அது ஆப்போசிட் சைடு இழுக்க பயந்து போய் நோன்னு கத்திட்டு இருக்கா. அவ்வளவுதான், அது பரபரன்னு அவளை இழுத்துட்டு போயிடுது. நீனா எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஏற்பாட்டுல பேசிட்டே இருப்பான். டக்குன்னு அவ கோடாலி எடுத்துட்டு வந்து நீ முதல்ல சாவுட அப்படின்ற மாதிரி அவனோட வயிற்றுல குத்திடுறா. ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க, இல்ல எப்படி இருந்தாலும் இந்த கேம்ல எல்லாரும் சாகதான் போறோம், திரும்ப உயிரோட வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட பக்கத்துல அவளும் உட்கார்ந்துடுறாங்க. மத்தவங்க எல்லாம் வெளியில ஓடி போறாங்க. அப்போ நான் இதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் முதல்ல வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோவர் ஃபர்ஸ்ட் வெளியில ஓடி இருப்பா இல்லையா, அவ காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்காங்க இல்லையா. அந்த சமயத்துல இவனோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத, திரும்பவும் எல்லாரும் உயிரோட வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த மாஸ்க் போட்ட மண்டேனும் வராங்க. வந்து கத்தி வச்சுட்டு நிக்கும் போது இவனை முதல்ல கொல்லு அப்படின்ற மாதிரி நீனா சொல்ல, அவனும் கத்தியால அவனை ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு அடுத்து நீனா தானே இந்த பக்கம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு ஜாம்பி வந்து ஈன்னு பல்ல காட்ட அவ்வளவுதான் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படி மேகனும் மேக்ஸும் ஓடும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா மேகன் ஒரு கண்ணாடியில விழுந்துடுறா. அது பாத்தீங்கன்னா கிராக் விட ஆரம்பிக்குது. இவனும் கையை பிடிச்சு அவளை காப்பாத்த ட்ரை பண்ணா பின்னாடில இருந்து அந்த ஜாம்பி டக்குன்னு மேகனை பரப்பரன்னு இழுத்துருது. அதுல 2 பேரும் உடைச்சுக்கிட்டு உள்ள விழுந்துடுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா மேகன் அது எங்கேயோ இழுத்துட்டு போயிடுதுங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா க்ளோவர் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா அந்த கேவ்ல இருந்து தவழ்ந்து வந்துகிட்டே இருக்கா. அதுக்கு அவளோட கால்ல பாத்தீங்கன்னா பெரிய கரடியோட ட்ராப் இருக்கும் இல்லையா, அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையா அந்த கேவ்க்குள்ள இருந்து மெலனினோட உருவம் அப்படியே ஜாம்பி மாதிரி வெளியில வருது. வாயெல்லாம் விகாரமா இருக்கு. அதை பார்த்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு மேக்ஸ் க்ளோவர் கால்ல இருந்த கரடி ட்ராப்பை ஓபன் பண்ணி மெலனினோட முகத்திலேயே மாட்டி விட்டுறான். அவ்வளவுதான். இப்போதைக்கு அந்த கேவ்க்குள்ள வேற ஒரு ஜந்து இருக்கும் போல இருக்கு. அது மெலனின கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு வீடு மாதிரி இருக்குங்க, அங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும் செத்தே ஆகணும். அதனால நீ என்ன கொன்னுடு, இது தெரியாது கரெக்டா கொன்னுடு அப்படின்னு ஒரு கிளாஸ் துண்டை எடுத்து மேக்ஸ் கிட்ட கொடுத்தோன்னா அவனும் கழுத்தை கட் பண்ணிடுறான். அப்பன்னு பாத்தீங்கன்னா அவளோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுது. வெளியில பாத்தீங்கன்னா மெலனின் இவனுக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இப்போ இந்த கேம்ல இருக்கும்போது இவங்க தண்ணிய குடிச்சா என்ன ஆகும், உடம்பு செதறி செத்து போவாங்க இல்லையா. அங்க மழை தண்ணி ஒழுகிட்டு இருக்கும். அதை இவன் வாயில அப்படியே கொஞ்சமா குடிச்சிட்டு இங்க வா மெலனின் என்கிட்ட வா அப்படின்ற மாதிரி மேக்ஸ் கத்த உரிமைக்கிட்டு இவன் கிட்ட வர ட்ரை பண்ணுவா. அதுக்குள்ள இவன் வெடிச்சு செத்து போயிடுறான். அப்படியே க்ளோவருக்கு மட்டும் பிளாஷ்பேக் ஞாபகத்துல வருது. சிஸ்டர் மெலனின் இவகிட்ட இந்த காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டாலர் செயினா கொடுத்திருப்பா. அவளோ வாங்க மறுத்துட்டு நீயே வச்சுக்கோ, நான் ஒரு சின்ன அட்வென்ச்சருக்காக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவா. எனிஹவ் அவ கிளம்புறது அவருக்கு சுத்தமா பிடிக்காத. அவ பாட்டுல கடகடன்னு போயிடுவா. சோ அந்த கனவோட திரும்பவும் இவ கண்மொழிக்க சோஃபால பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளான போடுறாங்க. இங்க பாருங்க, இது வரைக்கும் நிறைய தடவை கேம் விளையாண்டுட்டோம், பல தடவை செத்து போயிட்டோம். நம்ம இத 17வது தடவை விளையாட போறோம். இதுதான் மேபி லாஸ்ட் டைமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு காமிச்சது 4 கேமா தான் இருக்கும், பட் இவங்க நிறைய விளையாண்டு இருப்பாங்க. இந்த தடவை அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல மேகன் மட்டும் இருக்க மாட்டா. மேகன் எங்கன்னு தேடி பாக்குறாங்க. வெளியில எல்லாம் பார்த்தா காணோம். சோ மேகனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஏபோட மொபைல்ல அவன் ஒவ்வொரு கேம் விளையாடும் போதும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்திருப்பான். சோ ஒன்னா அவங்க பிளே பண்ணி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 16 தடவை விளையாண்ட கேமும் அவனோட மொபைல்ல ஸ்டோர் ஆயிருக்குங்க. ஒன்னுத்தையும் நமக்கே அப்பதான் காட்டுவாங்க. இல்ல ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா அவரோட கண்ணத்துல இருந்து அப்படியே புழு வெளியில வர மாதிரி இருக்கும். அது அவங்க எடுக்க ட்ரை பண்ணும்போது அது டக்குன்னு உள்ள போயிடும் பாருங்க. அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவளோட
கண்ணுமே அப்படியே கருப்பாயிடும். சில வீடியோஸ் கிளியரா இருக்கு, சில வீடியோஸ் சுத்தமா கிளியராவே இல்ல. எல்லாத்தையும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வீடியோல மட்டும் மேகன் நான் உங்க எல்லாருக்காகவும் உயிரை விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேவ் இருந்துச்சு இல்லையா, அந்த கேவை திறந்துட்டா அவ போயிருப்பா. அப்ப கூடவே மேக்ஸும் இருந்திருப்பான். பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு பெரிய உருவம் வந்து தலையை சாச்சிக்கிட்டு இவங்களை கொல்ற மாதிரி இருக்கும். மேபி மேகன் அங்கதான் இருந்திருக்கணும். அதான் ஃபைனல் கேம், நம்ம அங்க போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாருமே அதுக்கு ஒத்துக்கல. க்ளோவர் நான் ஃபர்ஸ்ட் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்களும் வரோம், எதுக்காக இங்க இருக்க போறோம், சாவுன்றது நிச்சயமாயிடுச்சு, அதை பல தடவை செத்தும் பார்த்துட்டோம். இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கலன்னா விடியறதுக்கு முன்னாடி நம்ம உயிரோட இல்லனா நம்ம மொத்தமா காலின்றது நல்லாவே கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா மெலன் மட்டும் விடியறதுக்கு முன்னாடி உயிரோட இருந்திருந்தானா இந்த இடத்துலதான் இருந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் அது புரிஞ்சு போயிடுதுங்க. சரி நீ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கேவுக்குள்ள போறாங்க. பயங்கர கும்மிருட்டா இருக்கு. அங்க ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க. அதை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா வேற எல்லாம் முளைச்சு கிடக்கு, நிறைய பாத்திரங்கள் இருக்கு. ஆல்ரெடி இந்த கேவ்லாம் ஒர்க் நடக்கும் போது நிறைய வீடுகள்லாம் இருந்திருக்கும் இல்லையா, பாதி வீடு புதைஞ்சு போயிருக்கிறதுனால சோ இவங்களால எல்லா வீட்டுக்குள்ளேயும் போக முடியுது. உள்ள போய் பார்த்தா ஒரு ஜாம்பியோட உருவம் நல்லா தெரியுது இவங்களுக்கு. எல்லாரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யாரும் அசையாம நெல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாம்பி இவங்க இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு திடீர்னு அந்த கதவோட ஓட்டையில அப்படியே தலை விட்டு ஏதோ உடைச்சுக்கிட்டு எல்லாரையும் துரத்திக்கிட்டு வரும் பாருங்க. அதுக்கிட்டே இந்த போராடி எல்லாம் திபு திபு திபுன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஓடும் போது 1-2 ஜாம்பி இல்ல நிறைய ஜாம்பிகள் துரத்த ஆரம்பிச்சிடும். கேவோ சின்னது, எந்த பக்கமா ஓடுறதுன்னே தெரியாம கும் இருட்டுக்குள்ள டார்ச் வச்சுட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு கதவையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஓடும் போது டிவி ஓடிட்டு இருக்கு. அந்த டிவி கிட்ட என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி இன்னொரு வீடு இருந்துச்சு இல்லையா, அங்க ஒரு பாட்டி கூட இருந்திருப்பாங்களே, அந்த வீட்டோட சீலிங்க பாத்தீங்கன்னா கிளாஸ்ல இருக்கும். அந்த சீலிங்க்கு மேல இந்த மாஸ்க் போட்ட மண்டைய கையில கோடாலியை வச்சுட்டு நிக்க, அப்பதான் கிளாஸ் உடஞ்சு டக்குன்னு உள்ள குதிச்சிடுறான். அவனோட முகத்தை பார்த்தா இன்னும் கர்ண கொடூரமா இருக்கும். இந்த பக்கம் க்ளோவர் மட்டும் வேற பக்கமா குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கேவுக்குள்ள போயிட்டு இருக்கா. நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு, தடிக்கு விழறா. அப்படியே அவ போகும்போது வீல் சேர்ல இருந்து என்னென்னமோ இருக்குங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் மெலனினோட உருவம் வந்து அவளை பிடிச்சு துரத்த இவளும் படியில ஃபாஸ்டா ஓடி போறா. அங்கேருந்து அவளை உதச்சிட்டு எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா அது காலை பிடிச்சி பரப்பரன்னு இழுத்து விட்டுருமா. மேலேந்து கீழே விழுந்துடுறா. அதுக்கிட்டே தப்பிக்கிறதுக்கு நான் தான் உன்னோட சிஸ்டர்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா பேய்க்கு தெரியுமா. சோ அவ முதல்ல தவறி விழுந்தா இல்லையா, அதுக்கு பக்கத்துல கூரான ஒரு இரும்பு ராடு இருக்கும். அந்த ராடை பார்த்து இவனும் கரெக்டா சிஸ்டர்னு கூட பார்க்காம கரெக்டா அதுலயே குத்தி விட நெஞ்சில குத்தி மெலனின் அதே இடத்துல காலி. அப்படியே வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள இந்த 3 பேரும் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அதுவும் அந்த மாஸ்க் போட்ட மண்டையன் கிட்ட சும்மா இல்லாம செம்ம வெறி எடுத்து 3 பேரும் சேர்ந்து அவனை அட்டின்னு பொளந்து கட்டுறாங்க. அதுல மேக்ஸ் ஒரு கோடாலி எடுத்து அவனோட தலையிலேயே போட அதே இடத்துல அவனோட தலை அசிங்கி சட்னி ஆகுது. இதுக்கு மேல அவன் தொல்லை கிடையாது. 3 பேரும் சந்தோஷப்பட்டு பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு கிளாக்க பார்த்தா அதுவும் முடிய போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா க்ளோவர் மட்டும் தனியா டார்ச் அடிச்சுக்கிட்டு அந்த கேவ்க்குள்ள போயிட்டே இருக்காங்க. பயங்கரமான ரெட் லைட் தான் எரியுது. ஆனா ஜாம்பிகளோட நடமாட்டம் பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த கெமிக்கலால இன்ஃபெக்ட் ஆன ஜாம்பிகள் இவளோட பக்கத்துல ஒண்ணு வந்து உட்காந்து அப்படியே பாக்கும் பாருங்க. இவ அப்படியே பொறுமையா மூச்சு புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பா. அந்த இடத்துல கொச்சன்னு நிறைய வேற ஜாம்பிகள் இருக்கும். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் இவளும் டார்ச் அடிச்சு பாக்குறா. இவ பக்கத்துல இன்னொரு ஜாம்பி இருக்கும், பட் அது செத்து போன நிலைமையில இருக்கும். அதை பார்த்துட்டு இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இருந்தாலும் கொஞ்சம் தூரம் அவ நடந்து டார்ச் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதே டு நாட் என்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் சகதியில அப்படியே கீழே கிடக்கும். ஆபீஸ் ரூம் மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு போறா. நிறைய பெட் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் மேகனை தேடிக்கிட்டே போறா. அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேப்ல ஒரு மனுஷனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஜாம்பிய கட்டி போட்டு மேகனை சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஜாம்பி மட்டும் வெளியில வந்துச்சுன்னா கண்டிப்பா இவளை கடிச்சே தின்னுடும். அது மட்டும் இல்ல, இவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு இவளும் அல்லாடிக்கிட்டு இன்னொரு ரூம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் பாக்குறா. சோ அங்க ஒரு ஃபைல் இருக்குங்க. அந்த ஃபைல்ல இவளோட போட்டோ இருக்கு. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 6 சிஸ்டம் இருக்கு. அந்த 6 சிஸ்டத்துலயும் இங்க என்னென்ன நடக்குது, இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது, வெளியில நடக்கிறது எல்லாத்தோட கேமராவும் இங்க பிளே ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் யாரு பிளே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம தலைவர் தான். இந்த பெட்ரோல் பங்க்ல இருந்தாரு இல்லையா, அவரே தான். அவரோட பேர் டாக்டர் ஆலன் இல்லையா. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான கேம்ஸை கண்டக்ட் பண்றது இவரு தான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்கும் போது வேற என்ன பண்றது, இங்க இருக்கவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பையும் இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கல. அது மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இத பத்தின சீரியஸ்னஸ் புரியணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒவ்வொருத்தவங்கள பத்தியும் ஸ்டடி பண்ணிருக்கான். ஸ்டடி பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயத்துல மேல இருந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கும் இல்லையா, இந்த கேம் பிளே ஆகும் போது தண்ணிய குடிச்சா என்ன ஆகும், உடம்பு வெடிச்சு செத்து போயிடுவாங்க. சோ இருக்க தண்ணியில அது மாதிரியான கெமிக்கல் கலந்து இருக்குது. இவன் குடிச்சிட்டு இருக்க ஒரு காஃபி மக் இருக்கும். அத அந்த தண்ணி சொட்டுற இடத்துக்கு நேரா இவளும் தள்ளி வச்சிடறா. அதுல 2-3 தண்ணி சொட்டினதுக்கு அப்புறம் திரும்பவும்
ஒண்ணும் தெரியாத மாதிரி அந்த காஃபி மக தள்ளி வச்சிடறான். அவனும் அந்த காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டே இவகிட்ட தென்னா வெட்டா பேசிட்டு இருக்கும்போது, இங்க பாருடா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இதை வச்சு இது வரைக்கும் கேம் பிளே பண்ண இல்லையா, உனக்கு இதுதான் ஃபைனல் கேம்ல நீயும் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் அவனுக்கும் ரியலைஸ் ஆகுது வைரலா ஏதோ ஒண்ணு பண்ணுது. டக்குன்னு அதே இடத்துல வெடிச்சு சதறிடுறான். அந்த சமயத்துல அவனோட பாக்கெட்ல இருந்த சாவி கீழே விழ அதையும் அவ எடுத்துக்கிறா. அப்படியே வெளியில காட்டுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கமும் மேகனை சாப்பிடுறதுக்காக அந்த ஜாம்பி பயங்கரமா அந்த செயின்ல இருந்து விடுபடுறதுக்காக ட்ரை பண்ண, அப்படியே அதுவும் செவுத்துல இருந்து பிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் டைமும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. எனிஹவ் அவளை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு கதவையும் சாத்திடுறாங்க. ஜாம்பி உள்ளே மாட்டிக்குது. இந்த பக்கம் அவங்க ஓடுறதுக்காக ட்ரை பண்ணும் போது நிறைய ஜாம்பிகள் அதுங்களை துரத்த ஆரம்பிக்குது. கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ மேல வந்து படியெல்லாம் இருக்குங்க, அது வழியா கடகடகடன்னு ஏறி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவாங்க. அவங்க வெளியில வந்தோன்னா வெளியில ஒரு கிராஸ் இருந்துச்சு இல்லையா, அது கிட்ட ரெண்டு பேரும் ஒருத்தரா வெளியில வர ட்ரை பண்ணும்போது உள்ள இருந்து ஜாம்பிகள் ஒன்னொன்னா உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் வெளியில இருந்த 3 பேரும் 2 பேரையும் காப்பாத்திடுறாங்க. அதுக்குள்ள டைமும் முடிஞ்சிருது. எனிஹவ் இப்ப எல்லாருமே உயிரோட இருக்காங்க. பொழுதும் விடிஞ்சு போயிடுதுங்க. அப்படியே கிளியர் ஸ்கையா இருக்கு. அந்த இடத்துல மழை பெஞ்சது, எல்லாமே நின்னுடுது. அந்த புகை மாதிரி மிஸ்டா இருந்துச்சு இல்லையா, அது கூட கலைஞ்சு போயிடும். அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்பட்டு சரி இந்த கேம் இதோட ஓவர் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணவங்க கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இதே வீட்டுக்கு இன்னொரு கார் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல படமும் முடியுதுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.